வணக்கம். பிரம்மசக்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு லக்னங்களுக்கும் என்னென்ன தசாபுத்திகள் பிரச்சனை தந்தது அப்படிங்கிற பதிவை நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அந்த வரிசையில் மகர லக்னம். மகர லக்னத்திற்கு அப்படிங்கிறது என்னென்ன தசாபுத்திகள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதற்கு முன்னால் நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம், உங்களுடைய லக்ன பிரகாரம் நீங்கள் என்னென்ன தசாபுத்திகளை பிரச்சனைகளாக தந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதாவது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அடுத்தது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லிடுறேன். மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கக்கூடிய தசா புத்திகள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய தசா புத்தி செவ்வாய் தசை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர லக்னம் அப்படிங்கிறது ஒரு சரலக்னம். இந்த சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம். 11ஆம் பாவாதிபதி, அதாவது 4 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவார். இந்த அதிபதி சுக பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய அதிபதியாக வருவார். அதாவது சுக பாதகாதிபதி அப்படின்னு சொல்லலாம், சுக லாபாதிபதியும் சொல்லலாம். சுக பாதகாதிபதி தான் இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சுக பாதகாதிபதி நான் சொன்னேன். இதை நீங்கள் கவனிச்சுக்கிடணும். இந்த லக்னத்துக்கு செவ்வாய் தசை வரும்போது அவங்களோட இணைவு பெற்ற செவ்வாயோட இணைவு பெற்ற தசா புத்திகளில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய தசா புத்தி. அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டியது மகர லக்னத்தை பொறுத்தவரை 8ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய தசை. நீங்கள் செவ்வாய் தசை சூரிய தசை மட்டும் நீங்கள் மென்ஷன் சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க பார்க்கும்போது. அதாவது நான் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க அது மாதிரிலாம் சொன்னாங்கன்ட்டு. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிடுறேன். மகர லக்னத்திற்கு 8ஆம் பாவாதிபதி சூரியன். இவர் எங்கே இருந்தாலும் பிரச்சனையை தருவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சூரியன் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சூரியனோடு இணைவு பெற்று தசா புத்தி நடத்தினாலும் நீங்கள் கூடுதல் கவனமாக எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு நண்பர்களாக இருந்தாலும் கூட இவங்களோட இணைவு பெற்று தசை நடத்தும் போது அந்த நண்பர்களே தீமை செய்யக்கூடிய கிரகங்களாக மாறுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு தசை. சரிங்களா? குரு 3-12 அப்படிங்கிற 2 ஆதிபத்தியத்துக்கு காரகிரகமாக வருவார். இவருக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதனால இவருடைய தசாபுத்திகளும் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் விரையாதிபதியாக வர்றதுனால. அடுத்தது சந்திர தசை. சந்திரன் அப்படிங்கிறது மகர லக்னத்தை பொறுத்தளவில் 7ஆம் பாவாதிபதி, பொது மாரகாதிபதி. ஸோ 7ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்று உங்களுக்கு தசை நடத்தினார்னா நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே லக்னாதிபதி வீக்காக இருந்தால் தான் மாரகத்துக்கு நிகரான கண்டங்களை கொடுக்கும், இல்லைன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிட ஆலோசனைகள் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை மிக குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல. தேங்க்யூ.